சமீபத்துல பரவலா பேசப்பட்ட மருத்துவ உலகத்துல பரவலா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபீக்கல் மேட்டர் டிரான்ஸ்பிளான்ட். அதாவது மலம் அதுல இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு எடுத்து இன்னொருத்தருக்கு அந்த மலத்தை வந்து அவர்களுடைய குடல் பகுதியில வளர வைக்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம டைரக்டா ஸ்பூன்ல எடுத்து இங்கிருந்து அங்க வைக்கிற மாதிரி, கிட்னி எடுத்து கட் பண்ணி இங்க வைக்கிற மாதிரி இதை பண்ண முடியாது. மலமே வந்து நமக்கு அசுத்தமான விஷயம் தான், வெளியே போகக்கூடிய விஷயம். அதை எடுத்து நம்ம இன்னொரு நபரோட உடம்புல வைக்க முடியாது. அது இருக்கக்கூடிய பாக்டீரியங்களை மாத்துறாங்க. அதை தான் அந்த பெயர் வந்து குறிப்பிடுது. அது வந்து ஃபீக்கல் மேட்டர்ல இருந்து கிடைக்கிறதுனால ஃபீக்கல் மேட்டர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு பேரா அதுக்கு வச்சிருக்காங்க. ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைகளையும் அவங்க எடுத்து பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல என்ன இவங்க ப்ராமிசிங்கா இருந்திருக்குன்னு சொன்னா, கண்டினியூஸா ஃபிட்ஸுக்கு எதிராக மருந்து சாப்பிடக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட 20 மாதம் வரைக்கும் கூட அந்த மருந்து எடுக்காம ஃபிட்ஸ் வராம இருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆட்டிசம், ADHD இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த நரம்பு தொடர்பான நோய்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதாவும் இப்போ சோதனைகள்ல தெரிஞ்சிருக்கு. வணக்கம். மருத்துவ உலகம் சில நேரத்துல அன்கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில மருத்துவ வழிமுறைகளை கையாளுவாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே மருந்து அப்படின்னா ஒரு மருத்துவர்கிட்ட போவோம், அவர் ஒரு சோதனைகள் எழுதி கொடுப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருந்துகளோ இல்ல ரொம்ப தீவிரமான நேரங்கள்ல அறுவை சிகிச்சையோ இல்ல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மாதிரியான சில முறைகளை கையாளுவாங்க. ஆனால் சமீபத்துல பரவலா பேசப்பட்ட மருத்துவ உலகத்துல பரவலா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபீக்கல் மேட்டர் டிரான்ஸ்பிளான்ட். அதாவது மலம் அதுல இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு எடுத்து இன்னொருத்தருக்கு அந்த மலத்தை வந்து அவர்களுடைய குடல் பகுதியில வளர வைக்கிறது. இது வந்து ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு வித்தியாசமாகவும் ஒரு அசூயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ப்ராமிசிங்கான, நிறைய ஆச்சரியப்படக்கூடிய விளைவுகளை வந்து உண்டாக்கக்கூடிய, நல்ல விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் வந்து இன்னைக்கு சோபனாவோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சோபனா. வணக்கம் சிவா. முதல்ல வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேர்ல வந்து இது ஃபீக்கல் மேட்டர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு இருந்தாலும் நேரடியா ஒருத்தருடைய மலத்தை எடுத்து இன்னொருத்தருடைய உடல் பகுதியில வைக்கிறது இல்ல. அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கறத சுருக்கமா சொல்லுங்க. இதுல முதல்ல நம்ம வந்து பெரிய விஷயம் வந்து நல்ல சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து குடல் தொடர்பான, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இல்லாம அவங்களுடைய உணவு வந்து நல்ல விதமா ஜெரிமானமாயி வெளியே போகிற மாதிரியான நபர்களை தேர்வு செய்யறாங்க. சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட் பயோம்னு சொல்லக்கூடிய நிறைய விதமான பாக்டீரியங்கள் வந்து நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நிறைய நம்மளுடைய மற்ற செயல்பாடுகளுக்கும் அதுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா டிப்ரெஷன், ஜெரிமான கோளாறுகள், இது மாதிரியான விஷயங்களுக்கும் இதுக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு மனிதருக்கு இயல்புலயே ஒருவருக்கும் ஒரு மாதிரி இந்த பயோம் வந்து செட் ஆயிருக்கு. இப்ப நம்மளே சொல்லுவோம், எனக்கு வந்து கல்லு குடலு, எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் லூஸ் டூல்ஸா இருக்கும். அப்படியான நபர்களுக்குள்ள ஆரோக்கியமான இந்த கட் இருக்கிறவங்களை தேர்வு செஞ்சு அவங்களுடைய மலத்தை சேகரிச்சு பல தடவை அதை டைட்ரேஷன் பண்ணுவாங்க. அதை வந்து நீர்த்து போக வச்சு அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாங்களை மட்டும் தனியா எடுத்து அதை வந்து லேப் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் தரம் பிரிக்கிறாங்க. என்னென்ன விதமான பாக்டீரியங்கள் அதுல இருக்கு அப்படிங்கிறத இனவாரியா அதை பிரிச்சு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, திருப்பி நமக்கு தொண்டை வழியே ஒரு டியூபை செலுத்தி அது லிட்ரலி உங்க பெருங்குடல் வரைக்கும் அந்த டியூபை அனுப்பணும். ஏன்னா அது இறைப்பையிலேயோ இல்ல சிறுகுடல்லையோ இருந்தா பிரயோஜனம் இல்லை. அங்க அந்த பாக்டீரியா இறந்து போயிடும் உணவு அமிலத்தினால. இப்போ பெருங்குடல் வரைக்கும் அதை வாய் வழியாவோ இல்லைன்னு சொன்னா கலனோஸ்கோபி மாதிரி ஆசன வாய் வழியாவும் டியூப் கொடுத்து அதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த சலைனோட சேர்த்து அந்த பாக்டீரியாவை உள்ள தள்ளுவாங்க. இவ்வளவுதான் ஃபீக்கல் மேட்டர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம டைரக்டா ஸ்பூன்ல எடுத்து இங்கிருந்து அங்க வைக்கிற மாதிரி, கிட்னி எடுத்து கட் பண்ணி இங்க வைக்கிற மாதிரி இதை பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து மலமே வந்து நமக்கு அசுத்தமான விஷயம் தான், வெளியே போகக்கூடிய விஷயம். அதை எடுத்து நம்ம இன்னொரு நபரோட உடம்புல வைக்க முடியாது. அது இருக்கக்கூடிய பாக்டீரியங்களை மாத்துறாங்க. அதை தான் அந்த பெயர் வந்து குறிப்பிடுது. அது வந்து ஃபீக்கல் மேட்டர்ல இருந்து கிடைக்கிறதுனால ஃபீக்கல் மேட்டர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு பேரா அதுக்கு வச்சிருக்காங்க. இதனால என்ன பாசிட்டிவான விளைவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல இது எதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுது. இப்ப மேற்குலகத்துல வந்து இது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம். அவங்களே வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய கிடைக்காது, இன்சூரன்ஸ் பிரச்சனைகள்னால நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸை தாங்களா சாப்பிட ஆரம்பிச்சு நிறைய ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குடல்ல ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் வந்து போகிறதே இல்லை.
ஃப்ரீக்வெண்டா அவங்களுக்கு வாமிட், டயேரியா இருந்துகிட்டே இருக்கு, வயிற்று வலி இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த ட்ரக் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. குறிப்பிட்ட வகையான பாக்டீரியாக்கள் தொற்று திருப்பி திருப்பி ஆயிக்கிட்டே இருக்கிற நபர்களை எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இதை பரிசோதனை அடிப்படையில செய்து பார்க்கறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த நன்மை செய்யும் பாக்டீரியங்கள் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்டுக்கு அடாப்ட் ஆகி அவங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாமலே ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய இன்னும் ஒரு விஷயமா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, லிவரினுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய கல்லீரல் வந்து ரொம்ப மெல்ல மெல்ல குணமாகிற ஒரு தன்மையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. தொடர் குடிநோய், சிரோசிஸ், லிவர் சிரோசிஸ், இல்லைன்னா ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம், ஹெப்பாட்டிட்டிஸ் பி குணப்படுத்தவே முடியாதுன்னு இது வரைக்கும் வந்து ஆங்கில மருத்துவத்தால வந்து கைவிரிக்கப்பட்ட ஒரு நோய். இது வைரல் தொற்றுனால லிவர் வந்து மொத்தமாவே ஃபெயிலியர் ஆயிருக்கும். இப்போ அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணுங்கிற நிலைமை இருந்தது. இப்போ இந்த மாதிரியான நோயாளிகளுக்கும் இந்த ஃபீக்கல் மேட்டர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்பொழுது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, லிவர் மெல்ல மெல்ல குணமாயிருக்கு. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் லிவர் டேமேஜ் இருக்கிறது கூட மெல்ல 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 திரும்பி 40%, 50% வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத ஆய்வுகள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. இது வந்து இப்போ ஒரு குடல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை பண்ணும்போது குடல் பிரச்சனை சரியாகிறத புரிஞ்சுக்க முடியுது. ஒரு கல்லீரல் பிரச்சனை சரியாகிறது கண்ணாடியை திருப்புனா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா இதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்க? மெயினா இது வரைக்கும் கண்டறியப்பட்ட ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அமோனியாவினுடைய உற்பத்தியை வந்து இந்த கட் பாக்டீரியா வந்து கண்ட்ரோல் பண்றதா சொல்றாங்க. அமோனியா வந்து யூரியாவா மாத்துற முக்கியமான வேலை, யூரியா பயோசிந்தசிஸ் வந்து லிவர்ல தான் நடக்கும். இப்போ லிவருக்கு அது ஒரு மிகப்பெரிய சுமை. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி யூரியா வந்து கிட்னில உற்பத்தி ஆகிறது இல்ல. யூரியா லிவர்ல தான் உற்பத்தி ஆகும். அதை பிரிக்கிற வேலை மட்டும்தான் கிட்னி. அப்ப லிவர் வந்து பெரிய டோசேஜ் வந்து லிவருக்கு அமோனியா. இப்போ அதனுடைய சுமையை குறைக்கும் பொழுது அதுக்கான பிரீதிங் டைம் கிடைக்குது அப்படிங்கறது ஒரு ஹைபோதசிஸா வச்சிருக்காங்க. அது போக நேரடியா இது ஏன் நடக்குதுங்கிற விளக்கம் இன்னும் மருத்துவ உலகுக்கே கிடைக்கல. பட் அவங்க ப்ராமிசிங்கா பாக்குறது என்னன்னா, இது வரைக்கும் அவங்க பண்ணின எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விடை கிடைச்சிருக்கு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. அதனால இதை வந்து லிவர் சம்பந்தமான நோய்களுக்கும் வந்து ஒரு நல்ல சிகிச்சை முறையா இப்ப மருத்துவ உலகம் இதை பார்க்க ஆரம்பிச்சு. அதை விட இதுல ப்ராமிசிங்கான ரொம்ப மகிழ்வு தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபிட்ஸ் வராம செய்யுது அப்படிங்கறத ஒரு கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நாய்களுக்கு கொடுத்து பார்த்திருக்காங்க. தொடர்ந்து வலிப்பு ஏற்படக்கூடிய நாய்களுக்கு இந்த ஃபீக்கல் மேட்டர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்பொழுது பல மாதங்கள் வந்து நாய்களுக்கு ஃபிட்ஸ் வராம இருந்திருக்கும். அது மருந்துகளே எடுக்காமலும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சை முறையா இன்னும் எங்கேயும் வந்து அப்ரூவ் பண்ணல. அதனால ஆராய்ச்சி அடிப்படையில மருத்துவர்கள் வந்து கன்சர்ன் பர்சன் கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கிட்டு சில சாம்பிள் சோர்சஸ்ல பண்ணி பாக்குறாங்க இல்லையா, அது வரைக்கும் தான் இதனுடைய ஆராய்ச்சி இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைகளையும் அவங்க எடுத்து பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல என்ன இவங்க ப்ராமிசிங்கா இருந்திருக்குன்னு சொன்னா, கண்டினியூஸா ஃபிட்ஸுக்கு எதிராக மருந்து சாப்பிடக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட 20 மாதம் வரைக்கும் கூட அந்த மருந்து எடுக்காம ஃபிட்ஸ் வராம இருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆட்டிசம், ADHD இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த நரம்பு தொடர்பான நோய்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதாவும் இப்போ சோதனைகள்ல தெரிஞ்சிருக்கு. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அங்க குழுவா இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க FDA. இதை வந்து நீங்க அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சை முறையா இவங்களுக்கு அங்கீகரிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் எதனால ஃபிட்ஸ் வருதுங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. எல்லா டெஸ்டும் எடுத்து பார்ப்பாங்க. பெரும்பாலும் எல்லாமே நார்மல் ரிசல்ட் வரும். எந்த காரணத்தினால அவங்களுக்கு ஃபிட்ஸ் வருதுங்கிறதே தெரியாம இருக்கும். இதுக்கு இவங்க அனுமானிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கட் பிரெயின் ஆக்சஸ் சொல்லக்கூடிய மூளைக்கும் குடலுக்குமான ஒரு பிரத்யேகமான நரம்பு அமைப்புல ஏற்படுத்தக்கூடிய தாக்கமா இருக்கலாம்ங்கிறது இப்ப வரைக்கும் அனுமானமா இருக்கு. இந்த சிகிச்சை முறை வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒண்ணு. ரொம்ப சமீப காலமா தான் பண்றாங்க. அதனால எதன் காரணமா இது நடக்குதுங்கிற விளக்கங்கள் அறிவியல் உலகத்துல இப்ப வரைக்கும் இல்ல. ஆனா அதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை பண்ணிக்கிறவங்களுக்கு பாசிட்டிவான எஃபெக்ட் வந்திருக்கு. ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மீள்றாங்க. ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ்ல இருந்து அவங்க வெளிவராங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராமிசிங்கான விஷயங்களை வந்து குறிப்பிட்ட சிறு குழு நபர்களுக்கு அது கொடுத்ததுனால இது தொடர்பா இன்னும் மேல நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான பாசிட்டிவான வழியில போகக்கூடிய எளிய செலவில்லாத ஒரு சிகிச்சை முறையா அறியப்படுது. ஏன்னா இப்ப ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரொசீஜர். இன்னொன்னு அதுக்கு அண்டர்கோ பண்றவங்களும் அந்த 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 சிகிச்சையை எடுத்துக்கிறவங்களும் வந்து
நீண்ட நாட்கள் ஒரு கடுமையான உணவு இதுக்கும் இல்ல ஒரு தொடர்ச்சியான மருந்து எடுத்துக்கிற வெளியே நிலைமைக்கு வர இருக்கும்போது முடியாது தொற்று நோய் ஏன்னா காரணமா. குறிப்பா அந்த மூளையில இருக்கிற அந்த அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சமநிலையை பாதிக்கக்கூடிய எல்லா இதுக்கும் இருக்கிறதுனால ஐ திங்க் சமீபத்துல டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து ஒரு இதுவா பயன்படுத்த முடியும். ஏன்னா டிப்ரெஷனும் வந்து ஒரு ஒரு வகையில மூளையில இருக்கக்கூடிய அந்த சுரப்புகள்ல ஏற்படக்கூடிய சிறப்புகள் மாற்றம் தான். ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் தான். ஸோ இதுக்காகவும் இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இதுல வந்து ஏதாவது சிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அனுமானிக்கப்பட்ட சிக்கல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம உடம்புல இதுவரைக்கும் அறிமுகம் ஆகாத ஒரு பாக்டீரியாவை நம்ம அறிமுகப்படுத்தும் பொழுது ஏதாவது ஒரு நமக்கு இம்யூனாலஜி தொடர்பான சிக்கல்கள் வர ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அங்க உள்ள இருக்கிற பாக்டீரியாவும் நம்ம அறிமுகப்படுத்துற பாக்டீரியாவும் இணைஞ்சு வேற ஏதாவது ஒரு புதுவிதமான ஒரு பாக்டீரியா வரும் பொழுது அது ஏதாவது நமக்கு கெடுதல் பண்ணவோ இல்ல ஒரு இம்யூனலாஜிக்கல் ஷாக் மாதிரி வருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதனுடைய சாம்பிள் சைஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸையும் நம்மளால வந்து போதுமான அளவு இப்பொழுதைக்கு அனுமானிக்க முடியாது. பட் பொதுவாகவே இயற்கையில பாக்டீரியங்கள் வந்து தங்களுடைய மரபு பொருட்களை மாத்திக்கிறதும் அந்த பிளாஸ்மிட்களை மாத்திக்கிறதும் அந்த கிராஸ் ரியாக்ஷன்ங்கிறது இருக்கதான் செய்யும். அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அப்படியான ஒரு கிராஸ் ரியாக்ஷன் இந்த சிகிச்சைக்கான ஒரு தடையா அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதான் எல்லாருடைய கவலையும். இன்னொன்னு ஒரு ஒரு அன்கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் மெத்தட் வந்து எடுத்த உடனே அதை பண்ணிட மாட்டாங்க இல்லையா? மீதி எல்லா வாய்ப்புகளையும் அவங்க முயற்சி பண்ணி பார்த்து அது செயலிழக்கும் போதுதான் இங்க வருவாங்க. அப்ப கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே எக்ஸாஸ்ட் ஆயிருச்சு. எல்லா கதவுகளும் அடைபட்ட நேரத்துல இதுக்கு வரும்போது அப்போ இதுதானே ரிஸ்க், இதை எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இதுல இன்னும் அந்த சாம்பிள் சைஸ்ன்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை வந்து ஒரு 10,000 பேர்ல இதை பண்ணி பார்த்தா உண்மையாவே இதுல வேற இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய விளைவுகள் என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய வரலாம். இதுல சிக்கல்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய அந்த சிகிச்சை முறையை வந்து நம்ம வடிவமைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒரு முறை, ஒரு ரொம்ப அன்கன்வென்ஷனலா ஒரு மாதிரியான அசூயை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும் உடம்புல இது தாக்கத்தை ஏற்படுத்துது, பல சிக்கல்களை தீர்க்குது அப்படிங்கிறப்போ நிச்சயமா எதிர்காலத்துல இது ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு விஷயமா வரும்னு நினைக்கிறேன். விரிவான தகவல்களுக்கு நன்றி சோபன். நன்றி சிவா.